சமீபத்தில் பார்த்த அனுபவம் சொல்கிறேன். என்கிட்ட சிலராக வந்து தீட்சை எடுத்துக்கிட்டான் ஒரு ஐயங்கார் பையன், 33 வயசு, அவனுக்கு கல்யாணம் ஆகலை. ஆமாம், அவன் பிஇ படிச்சிருக்கான் கம்ப்யூட்டர் சயின்ஸு. அவன் என்கிட்ட என்ன சொல்கிறான், சார் நான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஏழைகளுக்காக ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து வேலை செய்ய போகிறேன்றான். அவன் கடகலகணும் சனி ஆட்சி. ஆக்சுவலாக இது ஒரு சூத்திரன் செய்ய வேண்டிய வேலை. அவன் பிராமண ஐயங்கார், அவன் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய அஸ்தமனம், அவனுக்கு லக்னாதிபதி 3ல். ஆமாம், இப்போ 2024 கதையை சொல்கிறேன், நான் உங்களுக்கு 23 கதையை சொல்கிறேன். அவன் இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லிக்கல, நான் அப்படியே பார்த்து மனசுக்குள்ள சிரிச்சுப்பேன் அந்த ஜாதகத்தை பார்த்து. அப்போ சித்தர்கள் எவ்வளோ பெரிய அறிவாளி, சனியை துக்கக்காரன் கண்டுபிடிச்சான். அப்போது மேற்குலகம் முழுவதுமே துக்கத்தில் இருக்கிறது. அதான் ஓஷோ சொல்லுவார், என்னுடைய பூமியின் வருகையை மேற்கையும் கிழக்கையும் ஒன்றாக்குவது தான் என்னுடைய முயற்சி. இந்த தீவிரவாதம் ஒன்லி இப்போ இந்த சனி கிட்டேருந்து வந்துடுச்சு. அதனால் ஒரு ஜாதகத்தில் சனி யாருக்கு உச்சமாக இருக்கோ, யாருக்கு ஆட்சியாக இருக்குதோ, அவன் தேவையில்லாத வம்பெல்லாம் தூக்கி தாத்தால் மேலே போட்டுப்பான். அவன் தீவிரவாதிக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. 200%. ஒரு மனிதன் தீவிரவாதி ஆக வேண்டும் என்றால் அவன் ஜாதகத்தில் சனி முதலில் வலுப்பெற வேண்டும். அப்போ தான் சனி, இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, சனிக்கு ஜோதிடத்தில் என்ன சொல்லுதுன்னா நிசி காலத்து பித்தா. நிசின்னா என்ன? நிசின்னா வந்து இருள். அப்படி என்றால் சூரியன் இந்த பூமியில் ஒளி பாய்ச்சாத போது, அப்படி என்றால் சூரிய நட்சத்திரமே அந்த நெபுலாக்கள் தோன்றாத போது இந்த பூமியே இல்லை. இந்த பூமியே வந்து அந்த பிக் பேங்க்ல இருந்தா வந்ததா அறிவியல் சொல்லுது. அப்படின்னா பூமியே இல்லை. இந்த பூமியே இல்லாத போது ஒரு டோட்டல் பிரபஞ்சத்தில் ஒரு இருள் சூழ்ந்திருக்கும்ல, அந்த இருள் காலத்தில் என்ன நடந்ததுன்ற விஷயமும் சனிக்கு தெரியுன்றான். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சூரிய குடும்பம் தோன்றுவதற்கு முன்பே இந்த பிரபஞ்சத்தில் என்ன விஷயங்கள் எக்ஸிஸ்டன்ஸில் இருந்தது, இருப்பியல்ல இருந்தது, அந்த தகவல் கூட அவனுக்கு அறியுமா. யாருக்கு அறியுமா? அந்த அளவுக்கு பழமைவாதின்றான்.